பகுதி மாதிரி மிதக்கும் இந்த இடம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த காலத்தில் இப்படித்தான் விரவினம். அதில் ரங்குறது வந்து இப்படி பிடிச்சி விட்டால் இருக்காரு ஜெயிலில் ஓட்டுருவான். உனக்கு 2 எனக்கு 3. அது எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டதுன்னா அறிய முடியும். வேடன்ற ஒரு அமைப்பு. இதில் எது உண்மை அப்படின்றது இப்படிதான் தங்க பூச்சாலான இவ்வளவு காசு கொடுத்து அப்படி உரையும் சாப்பிட்டாலும் ஆனால் ஆக்களை காணல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய தந்திரிமலை இடத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு தான் சொல்லணும். கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு பகுதியிலிருந்து இந்த மலை இருந்ததாகவும் இங்கே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் குகை வாழ்க்கை வாழ்ந்த அதுக்கான சான்றுகள் எல்லாம் இன்னும் இருக்குது. அதுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவேணி, விஜயன், விஜயபாகு அப்படியானவர்கள் எல்லாம் வந்து போயிருக்கார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிடும். ஆரம்ப காலத்தில் இந்த மலையை திலக்கன்னு சொன்னாலும் ஒரு காலத்துக்கு பிறகு இந்த மலை தந்திரிமலை என்று பேர் மாற்றம் பெற்று இப்போ இந்த மலையை வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு உட்பட்ட ஒரு மலையாக வச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த மலையை போய் பார்ப்போம். என்னென்ன விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் இன்னும் எங்களுக்காக காத்திருக்கணும். குறிப்பாக வந்து குகை ஓவியங்கள் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நிறைய சிலைகள் எல்லாம் கற்சிலைகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். உள்ள வீடியோ எடுக்கிறது பிரச்சனை தான், என்னாலும் என்ன நடக்குதுன்றது தெரியல. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு பகுதி. எல்லாமே சிங்களத்தால் தான் எழுதி வச்சிருக்கணும். இப்போ இது வந்து முற்றுமுழுதான ஒரு சிங்களவர்கள் வாழ்கிற கிராமமாக தான் இருக்குது. அதை தவிர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு டூரிசம் சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்களாகவே செய்து வச்சிருக்கணும். இன்றைக்கு வந்து கிழமை நாள் என்றாலும் அந்த அளவுக்கு ஆகலை. ஆனால் சனி ஞாயிறில் வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே சிங்கள மக்களாக தான் இருப்பினும். அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம் இருக்குது, மியூசியம் எல்லாம் இருக்குது. அதில் நாங்கள் வீடியோ எடுக்க அதோட இதில் பாருங்க முன்னுக்கே வந்து செங்கலால் கட்டப்பட்ட இதுகளை தான் வச்சிருக்கணும். இதில் இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது தான் மியூசியம். இதை தாண்டிட்டோம்னா சரி, நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதில் முன்னுக்கே நிறைய கேள்விகள் எல்லாம் வரும். இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்றதை போட்டு வச்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மியூசியம் எல்லாம் பார்த்து நாங்கள் கிட்டத்தட்ட 4 மணியோடைய மியூசியம் எல்லாம் போட்டுட்டோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத ஆரம்பத்திலே போட்டிருக்கணும். அப்படி நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன இதுகள் எல்லாம் ரூல்ஸ்கள் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் போட்டிருக்கணும். இதில் முதலாவதாக நாங்கள் பார்க்குற விஷயம் வந்து ஒரு புத்த கோயில் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 1981ஆம் ஆண்டு புனர்நிர்மாணம் செய்திருக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் வந்து நிறைய ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. அதில் வீடியோ எடுக்கலும் இல்லையோ தெரியல. பாருங்க நிறைய பேர் நிற்கணும் முன்னுக்கு. இதில் இப்போ உள்ள வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு காசு எவ்வளோ வேண்டாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசீட் ஒன்று தெரிவிக்கணும். 100 ரூபா கொடுத்துனாங்க. இதில் பாருங்க ஒரு பெரிய புத்தர் சிலை ஒன்று உள்ள வச்சிருக்கணும். அதுக்கு முன்னுக்கு ஒரு 8 புத்தர் சிலை வச்சிருக்கணும். அருமையாக இருக்குது. உண்மையிலுமே இதில் காட்டுறோம் பாருங்க சூம் பண்ணி. ஒரு அமைதி தியான முறையில் இருக்கிற புத்தர் சிலையை தான் வச்சிருக்கணும். அப்படியே இந்த மண்டபத்தை அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இந்த சங்கமித்த வந்து வெள்ளரசம் விலையை கொண்டு இதுகளோட சம்மந்தப்பட்ட எல்லா சூரோவியங்களும் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து குஞ்சு குருமங்களோட எல்லாம் வந்திருக்கேன். வேலும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னவேல் அதோட இதில் வந்து ஒரு பாதத்தை வந்து அப்படியே செப்பால் செய்து வச்சிருக்கணும் பாருங்கள். கிட்டத்தட்ட இதில் எல்லாம் நிறைய டிசைன்கள் லோகம் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அது என்னன்றதான் எனக்குண்டா தெரியலை. அப்படியே வெளிப்பக்கத்தை கொண்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கத்துலேயும் வந்து முற்றுமுழுதான சிவர் ஓவியங்கள். அதே மாதிரி இதில் பாருங்கள் புத்தர் சிலைகள் நிறைய வச்சிருக்கணும். வித்தியாசமாக இருக்குது உண்மையிலுமே. இங்கே வந்து கட்டாயம் நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இந்த தந்திரிமலைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் என் ஆசை. இதில் வந்து நிறைய வித்தியாசமான கதைகளோட சம்மந்தப்பட்ட குகை ஓவியங்கள் தான் இதில் இருக்குது. குகை ஓவியங்கள் இல்லை, அங்கால குகை ஓவியங்களும் இருக்குது. அதையும் பார்க்கலாம் நாங்கள். சரி, நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இதில் இருக்கிற ஒரே ஒரு கோயிலை தான் பார்த்துட்டு வந்திருப்போம். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விகாரை இருக்குது. அதை தவிர்த்து இதில் வந்து ஒரு குட்டி விகாரை இருக்குது. அதுக்கு அங்கால இன்னும் ஒரு விகாரை இருக்குது. அதை தாண்டி குகை ஓவியங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே போய் பார்க்க போகிறோம். இதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு தான், ஆக உயரமான மலை இல்லை, ஓரளவுக்கான மலை தான் இருக்குது. அப்படியே நாங்கள் இதால் ஏறி அப்படி உங்களுக்கு படிமுறையாக காட்டிட்டு போகிறேன். இதில் வேறுங்க குட்டி புத்தர் சிலை ஒன்று வச்சிருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிங்கள எழுத்துக்களால் தான் எழுதியிருக்கணும். அது வந்து எங்களுக்கு அறவே விளங்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களோட சின்ன சின்ன பிள்ளைகள் அதே மாதிரி வைஃப் மற்ற தங்கச்சி ஆக்களோட தான் இந்த இடத்த பார்க்க வந்தேன் நான். இதில் பாருங்களேன், ஒரு குட்டி தம்பி ஒரு ஆள் நடந்து போகிறாரு அப்படின்னு. மரமகன், உங்களோட பேர் என்ன? இருந்தாஜா இருந்துட்டிங்களா? இப்போ போய் கொண்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்துட்டார். என்ன பிரச்சனை? ஷூ வெட்டுதா பிள்ளைக்கு? ஷூ வெட்டுதா? உங்களோட பேர் என்னன்னு சொல்லல? கோச்சுக்கு கால் வெட்டுது. இவருக்கு வந்து கித்தேஷ் தான் பேர். தன்னை கோச்சு வந்து ஒரு நினைப்பில் எது நடந்தாலும் கோச்சுக்கு நோவுது, கோச்சுக்கு சூ வெட்டுது, கோச்சுக்கு பசிக்குது, கோச்சுக்கு புண் அப்படி என்ன சொல்லுவார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட சிங்கன் இருக்கார். ஹலோ, பல்லெல்லாம் விழுந்து முழிச்சு இப்போ 1ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறார். போமா மேலே என்ன களைச்சிட்டேன்? என்னடா கதை வருது? பாத்ரூம் விட்டுட்டா. கடவுளே கடவுளே. இவையில் எல்லாத்தையுமே மேய்ச்சி கொண்டு வரது ஒன்று தங்கச்சி இவா. என்ன வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
ஆரம்பத்தில் நல்லா இருக்குது, போக போக தெரியும். இப்போ இதுலேருந்து வெளிக்கிடும் பாருங்க. வேலை இப்படியே இருந்த வாட்டில் இருப்பினா ஒன்று தங்கச்சின்ற பிள்ளை, ஒன்று தம்பின்ற பிள்ளை. கோச்சு கவனம், கோச்சு விழுந்துடும். ஆமாம், என்னடா எட்டுது இல்லையா? கமௌன் கமௌன். ஐயோ, கவனம் கவனம், தனியாக விடா தூக்குமா. உங்களுக்காக ஒரு இதுக்காக ஜொலிக்காக நடந்து போகன்றதா விழுந்துட்டாரால். நடந்து போகிறார் அவன். அம்மா தொடர்ந்து அப்படியே விழுந்து கொண்டிருக்கிறாள். வேறு ஜம்ப் பண்ண போகிறாரா? ஓ கடன் ஜம்பிங்காக இருக்கு. சரி, வேலை குளப்படியில் பார்த்துட்டா திருப்பியும் விழுகிறான். அம்மா சரி, இவற்றை வந்து ஒரு சில திறமைகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லுவேன். கோச்சுக்கு என்ன நடந்தது? டேய், நீ கூட கவரா மாதிரி வைக்க போற. டேய் சொல்லு. பெரியப்பாவோட கதை. அங்கே போக போகிறீங்களா? ஓடி திரிஞ்சு விளையாட போகிறீங்களா? விழுந்துட்டீங்களாண்டா? நீங்கள் விழுந்துருவீங்களா? ஓ மேன, ஞானவை கூப்பிடுங்க மாமா. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் எல்லாம் தெரியும் பாருங்கள். அவ்வளோ இடமே இந்த தந்திரி மலைக்குரிய இடங்கள் தான். இப்போ வந்து இதில் இருந்து நாங்கள் இந்த பாருங்கள், இந்த இடம் இருக்குது தானே, இந்த இடத்தால் போய் அப்படியே இதால் போய் அப்படியே எங்களை பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறது வந்து தூரம். அதால் வந்து அதே முதலாக அதை பார்த்துட்டு வந்தீங்களாண்டா கட்டிக்காரத்தனம். எல்லாம் திக்காக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளோட வந்து அவைகளை கொண்டு சேர்க்கிறது தான் கஷ்டமான ஒரு விஷயம். இதில் ஆரம்பத்திலேயே பாருங்கள், ஒரு இந்த குளம் ஒன்று இருக்குது பாருங்கள், இவ்வளவு நீட்டாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த கட் என்ன சொல்ல கட் மலைகளுக்கு இடையில் உருவாக்கப்பட்ட இந்த குளம். அவை இந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து இந்த குளத்தில் குளித்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற இந்த எண்ணம் இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட மாதிரியே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி செட்டப்பில் இருக்கும். அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு புத்த கோவிலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. இதில் வந்தாக்கள் எல்லாமே இந்த சின்ன தூரம் நடந்து களைச்சி போயிட்டு வாக்கள் நடங்க எல்லாம் போகணும். நடவுங்க. கோச்சு நடவுங்க. அவர் அந்த அது சொல்கிறதா நல்லா இருக்கும். அந்த 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 அடே உன்னோட நாங்கள் வந்து வர்ற வாடு இருக்கு. அவனை கைவிடாத விழுகிறான் அடிக்கடி. அப்படி இதில் நடந்து போகிற வியூ வந்து நல்லா இருக்கும். அதால் தான் நான் அப்படியே பின்னுக்கு நிற்கிறேன். இப்போ என்ன சம்பவம்னு பார்த்துக்கலாம்டா, வேலை முன்னு கூட அதெல்லாம் புதைதான், அந்த சகுதி மாதிரி மிதக்கும் இந்த இடம். அதால் நான் தான் போய் வேலுக்கு வழி காட்டணும். வாங்க காய்ஸ் வாங்க, அண்ணனை நம்பி வாங்கோ. யார் அப்படி அந்த மிதக்கு புளியம்பழமா? யார் தந்தது உனக்கு? தச்சு தந்தவனா? தச்சா தந்தவன்? உங்களை குளம் அங்கே போகக்கூடாது. குளமா? தச்சு குளம் பாருங்க. அவர்கிட்ட குளப்படி, அவர் பெரிய ஆளாக வளர்ந்து கடும் குளப்படி செய்து கொண்டு தெரியுது. இதில் வந்து பாருங்கள், அந்த காலத்தில் இந்த நூல் நிலையத்தோட சம்மந்தப்பட்ட சான்றுகள், அதாவது கட்டிட இடிபாடுகளை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து இதில் வந்து நாங்கள் இப்போ இந்த குளத்தடிக்கு வந்தாங்க தானே, அதுக்கு நீர் போகிறதுக்கான ஒரு வடிகால் அமைப்பு மாதிரி இதில் செட்டப் கொண்டு இருந்திருக்கு. ஆனால் அவ்வளோ நேர்த்தியாக செதுக்கி இருக்கணும்னு பாருங்கள். இங்கே பாருங்க, ஒரு ஆள் ஏறி கொண்டு இருக்கார். பேருக்குமா? பேய் இருக்கா? ஓ பேய் இருக்கு. ஐயோ, இந்த மேலே ஏறினோடனே வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் பழமையான குகை ஓவியங்கள் அப்படின்னு போட்டிருப்பினோம். இந்த குகை ஓவியம் வந்து இதால் வந்து ஒற்றையடி பாதை மாதிரி போகும். இதில் வந்து தனியாக வந்தால் போகாதீங்க, ஒரு கடைசி ஒரு 2-3 பேர் வந்தீங்கன்னா போங்க. ஏன்னா கொஞ்சம் காட்டு பகுதியெல்லாம் இருக்கும், ஆனால் பாதுகாப்பானது தான். என்னதான் உங்களுக்கு அட்வைஸ் கூறினாலும் இதில் வந்து போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆகிட்டு இந்த இடங்களெல்லாம் சின்ன இடம் தான். ஆனால் நடு மத்தியானவெல்லாம் தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. வரண்டா பின்னேரம் அல்லது விடியப்புறம் வந்து வேண்டாம் தான். ஓரளவு வெயிலுக்குள்ள காயாமல் இந்த இடங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கேமராவில் நான் டிஸ்பிளே ஒன்றுக்கு தெரியாது, டிஸ்பிளேயே பார்க்குறேன். லென்ஸை பார்த்து பழகணும். அப்போ தான் உங்களுக்கு நேரில் கதைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இதில் எல்லாம் பார்க்கல தம்பி சின்ன பிள்ளையில கூட்டிக் கொண்டு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவீங்க. என்றாலும் பாதுகாப்பான இடம்ன்றதால தான் இந்த டைம் கூடி பார்க்குறதுக்காக விட்டுருக்கிறேன். அதனால் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்க்கல. அஸ்வின் பயமாக இருக்கா? ஓ பேய் இருக்குவா? பேய் வந்து இப்படியே பிடிச்சி தின்று முன்ன. உனக்கும் பேய் வருமா? அது சரி அஸ்வின், நானே நீ பின்னால் திரும்பி ஓடிடுவோம். வேலை பயன்படுத்துவோம்.
ஆக்கள் வந்து கதறி கொண்டு ஓடிடணும். சரியில்லை தானே, பாவம் தானே, அதில் நாங்கள் பாதுகாப்புக்கு போவோம். பின்னால் சின்ன ஒரு ஃப்ராக் விட்டு செய்ய கொண்டு பார்த்தா நான் பாவம் சின்ன பிள்ளைலாம் இருக்கிறோம். எல்லை உண்டு தொல்லை உண்டு நடராசா, நிறம் பெரும் களம் பெரும் நடராசா. செய்கிற குளப்படி இல்லைன்னா கடும் குளப்படி. ஒரு காமையில் வரவனை பண்ணுவான், ஒரு காவையிலோட வரவனை பண்ணுவான், ஒரு கீழே நடக்கணும் பண்ணுவான், ஒரு சுழட்டி அடிச்சு விழுவான், ஒரு ஆண்டுவான். போச்சு வீரப்பள்ளமோ, வீரப்பள்ளம். சரி, கிட்டத்தட்ட ஒரு உள்ளுக்குள்ள ஒரு 200 மீட்டர் தான் நடந்து வந்திருப்போம். நாங்கள் அந்த குகை ஓவியம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இவர் வந்து என்னோட வந்து வர மாட்டார் கூடுதலாக. பயம் ஆளுக்கு, பெரிய பாண்டாலே பயம். மேனே பெரிய பாண்டா பயமா? மேனே யானுக்கு பயமா? பெரிய பாண்டா தச்சுக்கு பயம். அப்ப யார் வேற யாருக்கு பயம்? தங்கம்மாக்கு பயம். மூக்கு கடிக்குதா? சொரிஞ்சாச்சு. அது வந்து மூக்குல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுந்தவர், அதனால ஆளுக்கு கடிக்குது. ஏன்னா சொல்லி விடுங்க, அங்க சொல்லி விடுங்க, அதுக்கு சொல்லி விடுங்க. சரியா, போய் பார்ப்போம். ஓகே, என்ன மண்டை அடிக்குதா? என்னென்ன காரணம் எல்லாம் சொல்றோம் பாருங்க. வேற என்ன செய்யுது? தலை சுத்துதா? தலை சுத்துது, தலை சுத்துது. கண் இப்படி போகுதா? கடும் சிரிப்பா இருக்கு இவரோட வந்தாலே. நல்ல ஒரு குளப்படி பையன். கோச்சுக்கு காது கடிக்குதா? காது கடிக்குது கோச்சுக்கு. கடவுளே கடவுளே, பொறுக்கடாக பார்க்க வந்த ஓவியத்தை பார்ப்போம். குகை ஓவியத்தை. சரி, இதுதான் பார்த்தீங்களாண்டா அந்த குகை ஓவியம் இருக்கிற இடம். இதில் பார்த்தீங்களாண்டாலே தெரியும். இதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஓவியங்களை காட்டுறேன். இதில் பின்பகுதியிலையும் ஓவியங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓவியங்கள் வந்து அந்த காலத்தில் ஓவியமே வரைய தெரியாத ஒரு காலப்பகுதியில் எப்படி எல்லாம் இருந்ததோ அதுக்கான சான்றுகள் எல்லாம் இதில் இருக்குது. இல்லை உங்களுக்கு பண்ணினாலும் தெரியுமோ தெரியல ஒரு சிலதுகள் இதில் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்துக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையில இருக்குது. அங்காளி பக்கத்துலையாவது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இதால் போய் பார்ப்போம். இதில் எல்லாம் பாருங்க, வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதில் எல்லாம் பாருங்க, இந்த ஓவியங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் எல்லாம் இருக்குது. கூடுதலான இதுகள் எல்லாமே அப்படியே அழிஞ்சிட்டு வந்த நிலைமையில தான் இருக்குது இந்த குகையில். அந்த குகையின் பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஓவியங்கள் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதாடா ஓவியம்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இப்படித்தான் வரைவினம். எழுத்துக்கருவி இல்லாத இடங்கள் காலங்களில் இப்படி வரைஞ்சிருக்கணும். இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே பாருங்க. சரி, இப்போ நாங்கள் பார்த்த குகையடி இடம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வலது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளி மரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மேல் பக்க மலைக்கு ஏறப்போகிறோம். அதோட வந்து இடையிடையே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குகை ஓவியங்கள் எல்லாம் குளங்கள் எல்லாமே இருக்குது. மலை ஏறும்போது கவனமாக ஏறவும் ஒவ்வொரு ஆளை சின்ன பிள்ளைகளுக்கு பொறுப்பளிச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். அது ஒரு சரியான ஆங்கிளில் உங்களுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போய்க்கல. வேலை கொண்டு தெரிகிறது வந்து பெரிய ஒரு பாடம் இருக்கும். பெரும்பாலும் வேலோட வரைக்கும் வீடியோ எடுக்கல. ஆனால் ஒரு வித்தியாசமான இடம் உங்களுக்கு இது தெரிய வரும் அப்படின்றதால தான் இதை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நான் சொன்ன பாருங்க, இதெல்லாமே ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப்பில் தான் செய்து வச்சிருக்கேன். இதுக்கு அங்கே அப்படியே தொடர்ந்து போய் கொண்டும் இருக்கு. இதுல பாருங்க, ஆக்கள் தவண்டு ஏறின மேல. சரி, இப்போ ஒரு மாதிரி ஆக்களை ஏற்றிட்டேன் மேலே. கஷ்டப்பட்டு தான் ஏறினவே. அதோட வந்து ஜாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குளங்கள், வயல்கள், அப்படியே சிங்களாக்கள் இடங்கள் தான் ஜாலை. அப்படி பசுமையாக வச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே ஜாலை பக்கம் அப்படியே ஜாலை பாருங்க. வா, இன்னொரு அருமையான இடம். அப்படியே வந்து நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு இடப்பட்ட மேலே. அப்படியே அங்கால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மலைகளும் இருக்குது. வந்த வேகத்துக்கு காற்று வண்டி கொண்டு இருக்குது. நல்ல காற்றா இருக்கா? ஜாலியாக இருக்குன்னு. இதில் வந்து எந்த அளவுக்கு காற்றடிக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முடி அளவை வட்டி நினைக்கே அவ்வளோக்கு முடி வளர்க்குதுங்க. சொர்க்கம் இந்த இடத்துல எல்லாம். இதில் எல்லாம் கூடுதலாக மயில்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, மாடுகள். அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 மனிதர்கள் இருக்கணும். உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்றதை பாருங்கள். நான் அப்படியே காட்டுற இடத்துக்குள்ள தான் இந்த 3 மனிதர்களும் நிற்கணும். மேலும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்னஞ்சிறுவர்கள் கீழே விடணும். அதில் ரங்குறது வந்து அட்டாக்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது விஷயம். நானும் கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கணும். வச்சுக்கொண்டு ஆளை கையை விடக்கூடாது. அப்படி கீழே ஆளை இறக்கி விட்டுட்டு சொன்னா அவரை விடக்கூடாது, சின்ன படியை விடக்கூடாது. தஸ்வின்ட்ட சொல்லியிருந்தேன். அதை எப்படி பிடிச்சி வச்சு நிற்கிறார் 2 பேருங்களா. சரி, இப்போ மட்டாக்களை கூட்டிக்கொண்டு அப்படியே கீழே இறங்கிட்டு அவளை பார்ப்போம். விடக்கூடாது பிடிச்சி வச்சிரு, இல்லாடி பாஞ்சிருவான் எங்கேயாவது. இப்படியான ஆள் இப்படி பிடிச்சி விட்ட ஆள் இருக்காரு. கோச்சுக்கு அப்பம் மாடுமா. சரி, ஆளுக்கு வெக்கம் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ரகை எடுத்துனாங்க. ஆனால் இதை தாண்டி கொண்டு போயிடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் அப்படி இதை காட்டில் போட்டுறோம். சின்ன பிள்ளை ஒரு ஆள் கிட்டவா, ஏன் மாமா இப்படியான துளைகள் எல்லாம் போட்டிருக்கணும் இந்த மலைகள் அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சுதுண்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன தஸ்வின் மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சரி, நான் போமா. இந்த தந்திரி மலை தொடர்பான வீடியோ வந்து நான் ஆரம்பத்தில் 2 தடவை வந்துருக்கிறேன். நானும் எடுக்கிறது சந்தர்ப்பம் இல்லை. வந்த உடனே தம்பி நீங்கள் எடுக்கல அப்படின்ட்டு சிங்களத்தில் சொல்லிடுறேன். அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவேன். இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது ஒரு பகுதி. இன்னும் இருக்குது நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோதுக்கு அழகாக இருக்குன்னு இந்த மயில் ரகை. இதை வந்து அப்படியே விட்டுட்டு போக வேண்டிய பார்த்தாலும் வேணுமா. ஆனால் புகைகளை பிடிச்சாங்களேன்டா எனக்கு தெரியாது. ஒன்றுக்கு இருக்கிற பிடிச்சோன்னு ஜெயிலில் ஓட்டுருவாங்க. சரி, பார்ப்போம். இங்கே பாருங்க, தும்பி நிற்குதுங்க. சின்ன வயசில் இப்படி தும்பியை கண்டா அதில் ஒரு பொழுத்தின் இதை கட்டி விட்டா அது பறக்கும். நல்லா இருக்கும். அது எங்களோட அந்த டீம் வந்து முன்னுக்கு போயிட்டு நாங்கள் வந்து
தும்பியை படம் எடுக்க போனாங்களோ அதுவும் பிழைச்சி போயிட்டு இந்த கேமராவை யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் பழகணும். என்னப்பா இது வந்து எல்லாரும் பார்க்க அனுப்பிவிடுவேன். உங்களோட வகுப்பு பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பிடும். சரியா பார்க்கட்டுமா? இதில் வந்து இப்போ ஆக்கள் கொஞ்சத்துக்கு முன்னுக்கு என்ன தண்டு பார்த்தீங்கன்னா வீரப்பழம் இருந்தது. அது எல்லாத்தையுமே ஆஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடும். எத்தனை பேருக்கு வீரப்பழம் தெரியுமென்று கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கூட ஊரில் இந்த பழத்தின் பேர் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா வீரப்பழம் நல்லா இருக்கும். சின்ன வயசுல ஸ்கூல் எல்லாம் படிக்கல இதெல்லாம் களை எடுத்து சாப்பிட்றதுல ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ முன்ன கட்ட ஆஞ்சிட்டோம். இந்த உனக்கு 2 எனக்கு 3 சாப்பிட்டு காட்டுவான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவான். என்ன சாப்பிடும் போதே சொல்கிறேன் எப்படி நம்புவாங்க? சாப்பிட்டு இருக்கேன் முதல் அது ஜாம்பழம் வேறு இது வேறு. சரி போமா. வேறு வந்து பேய்க்கு பயத்தில் என்னோட வந்து வந்துருக்காரு. இந்த அடி முன்னுக்கு போயிருக்குமா நாளைக்கு சோட்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்து அது அளவில்லாம போயிட்டு கலண்டு கொண்டே இருக்கிட்டு இழுத்து கொண்டு வர. சரி வளர போடலாம். இதில் பாருங்கள் இந்த குளம் எப்படி இருக்குன்னு நினைக்கிற எல்லா திக்கில இருந்து வந்து இந்த இடங்களில் குளிச்சிருப்போம். நம்ம அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் அப்படியே இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அருமையோ அருமை. இப்போ எங்களோட வந்தாக்கள் வந்து இதெல்லாம் வந்திருக்கணும். அப்படி போனாலும் உங்களை தவிர்த்து அதுக்குள்ளே தான் நின்றுருக்கணும். நாங்கள் ஆக லேட்டாகவும் இல்லை ஆனால் ஆக்களை காணலை. எங்கே போயிருப்பினோம் எங்கேன்னு தெரியலே. இதில் பாருங்கள் அதுகள் அந்த 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 துண்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு எனக்கு ஃப்ராங்க் பண்ணி விட்டாளுகள். அடாவிலே செய்கிற கூத்துகளண்டா. பயந்துட்டியா நீ? பயப்படவே இல்லை. ஆறாக இருந்தாலும் காணையிலேண்டா அதுவும் சின்ன பிள்ளைகளெல்லாம் இருந்தது. காணையிலேண்டா கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். அதான் பார்த்தேன் இந்த ஒரு சரௌண்டிங்கில் எப்படியுமே தெரியுமே காணாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு தான். ஏண்டா பெருசாக சாதிச்சுட்டு வேண்ட ஒரு ஃபீல் எல்லாம் போயிடும் எல்லோரும். உங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன செய்கிறதோ இல்லைலாம் பாருங்கள். இப்போ தான் அந்த மேல் பக்கம் எல்லாம் கவனிச்சுட்டான். ஒரு லொக்கர் மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த காலத்தில். சரி இதில் வந்து இன்னும் ஒரு வரலாற்று சம்மந்தமான இடம் இருக்குது. எனக்கு இது வந்து என்னென்னு தெரியல. அதனால் வந்து இதில் போட் போட்டிருக்கணும். போய் பார்ப்போம். மலைகள் வந்து போய்களை ஒரு வரைக்கும் வந்து இறங்கி வந்துடும். இதில் பாருங்கள் பிரதான பிக்கு ஆச்சிரம கட்டிடம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சக்க என்னும் கல்லினால் செய்துள்ள அத்திவாரம் மாத்திரம் எஞ்சியுள்ள கட்டிடம் பிரதான பிக்கு ஆச்சிரமாக நம்பப்படுது. கட்டிடத்தின் நடுவே கல்லினால் செய்த குளத்தை போன்ற ஆக்கமா அது எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு அறிய முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு போட்டிருக்கணும். சரி இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இதில் வந்து கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது. அதை பார்க்க நாங்கள் வந்துட்டோம் இடத்துலையே. இதில் உங்களுக்கு தெரியும் உண்மையிலுமே அனுராபுர காலத்தில் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஓ இதால் அப்படியே இறங்கி போய் பார்த்தா சரி ஒரு சில இதுகளெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல தான் புதுசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அந்த வேர்டண்ட ஒரு அமைப்பு, அதே மாதிரி கீழே வந்து சிங்கத்தின் அமைப்பு அப்படியே செட்டப்பில் நல்லா இருக்கும். உண்மையிலுமே இந்த வரலாறு தெரிஞ்சு கொள்வோம். இது வந்து சமாதி புத்தர் சிலை அப்படின்னு போட்டிருக்கணும். இது வந்து தியான முத்திரையுடனே வீராசன முறையிலே மகர ரத்ன அரவாசி அழிஞ்சு போயிட்டு. இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுண்டா கட்டாயம் இதாக்குங்க. இதெல்லாம் 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு தான் போட்டிருக்கணும் எல்லாத்துலேயுமே. ஆனால் நான் படித்த ஆர்டிக்கலில் வந்து 3ஆம் நூற்றாண்டு 1910ஆம் ஆண்டுக்குரிய இடம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். நிறைய வரலாறுகள் போட்டிருந்தவை அதை அடிப்படையாக தான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தான் போட்டிருக்கணும். இதில் எது உண்மை அப்படின்றது எனக்குண்டா தெரியல. அதே மாதிரி இந்த புத்தர் சிலைக்கு இடது பக்கத்துலேயும் வந்து 2 உருவங்களை செதுக்கியிருக்கணும். ஆனால் அது சரிப்பட்டு விரையிலான ஒரு நிலைமையில் விட்டுருக்கணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலைக்கு இடது பக்கம் இதுதான் நான் முதல் சொன்னது வலது பக்கம். இதுலேயும் வந்து அப்படியான ஒரு செட்டப் தான் இருக்குது. ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தந்திரிமலையிலேயே நடுவில் இருக்கிற ஒரு மரம் அரசாமிலை மரம். இதை நாங்கள் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். பார்த்திங்கன்னா தெரியும் ஊற்றுப்பொழுதாக தங்க பூச்சாலான வேலி வந்து அமைச்சிருக்கணும். அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கூடுதலாக எல்லா விகாரங்களும் போனால் இந்த ஒரு மர அமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின உபகரணங்கள் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். மூச்சு வந்தும் எல்லாம் தொடர்ந்து மலை ஏறி இப்படி நேரம் போதுன்றதால அவசரமாக இதில் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த மரத்தின் 4 புறமும் இப்படியான புத்தர் சிலைகளை வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த விளக்குகள் ஏற்றுறதுக்கான இதுவும் இது மாதிரி இதில் வந்து மணி கோபுரமும் வச்சிருக்கணும். இந்த வஸ்மா வந்து ஆக வைடாங்கள் வந்து போகுதில்லை, கொஞ்சம் வழியெல்லாம் போகும். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு பழைய கட்டடங்கள் பழைய கட்டட பொருட்கள் எல்லாம் இதிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு. சரி நாங்கள் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேயும் ஒரு சில வியூவெல்லாம் பார்க்கலாம். மணி கோபுரத்தால் பார்க்கல இந்த விகாரம் வந்து தெரிகிற மாதிரி ஒரு இந்த செட்டப். இது தெரிஞ்சு செய்தினமா இல்லை இப்போ தான் பிளான் பண்ணி செய்தினமா அப்படின்றது தெரியல. தெரியாமல் செய்தினமான்னு நல்லா இருக்குது அப்படியே. சரி இப்போ இதுலேருந்து அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். இதில் கொண்டு வந்து சேர்த்து காட்டுறது கடவுளே கடவுள். இதில் வந்து நாங்கள் அந்த வெள்ளை விகாரை தான் பக்கத்தில் போய் பார்க்கல. அதுமாரி இதில் போட்டுகளும் வச்சிருக்கிறோம். சில போட்டிங்கும் சனி நேரில் செய்யணும் போல இருக்குது. வேறு 2 பேரும் இப்போ அடிபடி நம்ம 2 பேர்ட்ட வயசுகளுக்கும் அடிபாடு. சரி வாங்க போவோம் வாங்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? மைலோ வேணுமா? உனக்கு என்ன வேணும்? மைலோவா? மைலோ. உனக்கு மைலோ. எல்லாருக்கும் மைலோ. தண்ணி தான் வாங்க.
அதோட இதில் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு காட்டையில் இப்போ ஒருத்தரையும் காணையில் அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். இதில் வந்து நாகமலர் நாகமரம் நிற்கிது. பாருங்க, எத்தனை பேர் தெரியுமென்ற கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் வந்து தொல்லியல் திணைக்களம் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. இது ரெண்டும் தான் மியூசியம். எல்லாமே இப்போ பூட்டிட்டு இப்போ இதில் பாருங்க சின்ன பிள்ளை டீவெல்லாம் கஜிப்பழம் இருக்குது. மரமுந்திரி என்று சொல்லுவீங்க சில விழாவோட ஊர்களில். அதை பறிக்கணும். எங்கடா வரடே இல்லை பாருங்களேன், நிறைய மரமுந்திரி அதாவது கஜிப்பழம் எல்லாம் சும்மா இருக்குது. விழுந்து விழுந்து எலி தான் எலி என்ற அணில் தான் விளையாடுது. எல்லாம் கொஞ்சம் அழகி போயிடுச்சு. அவ்வளோ காசு கொடுத்து ஆப்பிள் உரையும் சாப்பிட்டாலும் இந்த பழம் சாப்பிட்றது வந்து சூப்பர். ஆனால் இது வந்து கயர், அதே மாதிரி புழுவும் இருக்கும். வட்டி உப்புல போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இதில் எல்லாம் பாருங்க இவ்வளோ இருக்குன்னு கஜிப்பழம். சரி, இப்போ வரைக்கும் பார்த்தீங்களாண்டா எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். உண்மையிலுமே இது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க.